உண்மையா? நான் எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா? இது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே எதிர்பார்த்தேன். கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு பிறகா இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேன். பாக்கியம், நன்றி செலுத்துறேன். ஆனா என்னங்க, ஒரு மனிதன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிறது வாழ்க்கையிலேயே முக்கியமான கட்டம் இல்லையா? இந்த நிலைமையில நான் உன் கூட இருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்ய முடியாம தலைமறைவா வாழுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டதேன்னு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? உங்க தம்பி நீங்க அதுதான் நடக்காது. நான் இங்க இருக்க போறேன். இந்த செய்தியை தம்பி கேள்விப்பட்டானா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? பாக்கி போ, போய் தைரியமா கதவு தர போ போ. தம்பி, டே, உன் பார்வையினுடைய அர்த்தம் எனக்கு புரியுதடா. இருந்தாலும் இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுறா. ஏ தம்பி, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் அண்ணி கர்ப்பமா இருக்காடா. அவ வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்தடா. தம்பி, இது உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா? உனக்கு தம்பியோ தங்கையோ பிறக்க போறத நீ வரவேற்கிறியா? என்ன இந்த மகிழ்ச்சியான செய்தி மகத்தான ஆபத்தையே விளைவிக்குங்கிறத உங்களால புரிஞ்சிக்கவே முடியல இல்லையா? தம்பி, நீ என்னடா சொல்ற? நீங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போறீங்கிறதுக்கு போலீஸுக்கு இதை விட அத்தாட்சி வேற என்ன வேணும்? தம்பி, அண்ணி குழந்தைக்கு தாயாக போற செய்தியை கேட்கும் போது உங்க 2 பேரை விட நான் தான் அதிகமா சந்தோஷப்படுறேன். ஆனாலும் அண்ணி, அண்ணாங்க அவர் போயிட்டார். இந்த மாதிரி நேரத்துல பெண்கள் கவலைப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதை பத்தியெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் வரேன். கந்தசாமியேதான். தீப்பெட்டிய காணுமே. என்னாச்சு முறைடா உனக்கு? ஒரு முதலாளி கிட்ட நானும் பீடி சாப்பிடுறேன் அப்படின்னு நான் நினைக்கணுமா? அதுக்காக தீப்பெட்டி கொடுக்குறியா? ஐயோ இல்லைங்க, முதலாளிங்க எல்லாம் தீப்பெட்டி இல்லாம தவிக்கும் போது தப்புன்னு கொடுக்கறதுக்காக முன்ஜாகிரதையா வச்சிருக்கிறேன். முதலாளிங்க ஏமாறுற நேரத்துல தீ வைக்கலான்னு. உங்களுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ அதை செய்யறேனே. என் சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தானே. ஒரு 10 ரூபாய் இந்த மாசத்துல இருந்து போடுறேன். 10 ரூபாயா? ஒரு 50 60ன்னு சொல்லக்கூடாதா? அது சுருட்டு தீப்பெட்டியோட வா, அப்ப 50 ரூபாய். ஆமா, கமலி எங்க? பார்க்குக்கு போயிருக்குது. பார்க்கா? ஏண்டா இந்த வீட்டுல இருக்கிற பார்க்கை விட இதை விட பெரிய பார்க் எங்கடா இருக்கு? ஐயோ, அவங்களுக்கு தேவைப்பட்டது இங்க இல்லையே. என்ன இல்ல இந்த பார்க்ல எல்லாம் இருக்கு? காதல். காதல்? ஐயோ சொல்லக்கூடாது. நீ போட பேச. காதல் அது என்ன? எந்த காதல்? எது மேல காதல்? பாப்பா பாப்பாவுக்கு எப்படி காதல்? இல்ல கமலி பாப்பாவுக்கு. கமலி பாப்பாவுக்கு யார் மேல காதல்? மேனேஜர் மேல காதல். எந்த மேனேஜர்? பழைய மேனேஜர் இல்ல, புது மேனேஜர் துரை மேல காதல். துரையா? இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை முன்னாலே சொல்லிட்டு சம்பளம் கூட போட்டுருக்கா? கூட போட்டுருப்பீங்களா? 20 60 10 ரூபாய் அதிகமா சம்பளம் கொடுத்தாலும்
திங்க தெரியாம பிரியாணியை தின்னுட்டு சரிமானமாவாம செத்து போடுவடா மடையா. முதல்ல கமலிய பார்த்து இந்த கல்யாண விஷயம் எனக்கு சம்மதம்னு சொல்லணும். பாப்பா வருது, பாப்பா வருது. உண்மையா தான் சொல்றீங்களா சித்தப்பா? அம்மா ஒரு செலக்ஷன் இருக்குதே. ஐயோ அது கோமேடகம் கோமேடகம். மேனேஜர் சார், தப்பு 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 தப்பு. மாப்பிள்ளை சார், மாப்பிள்ளையா? நான் மாப்பிள்ளைன்னு அட்வான்ஸா முன்னாலேயே சொல்லிட்டு முழிக்கிறா போல் இருக்கு. என்னையும் என் சொத்து என் கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி என் பொண்ணையும் நீங்க காப்பாற்றணும். அவ்வளவுதான். என்ன ஊன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறீங்களே. அது சரி, மௌனம் சம்மதம்னு அர்த்தம். ஏமா இத முன்னாலே சொல்லி இருந்தா நான் வேற தோட்டத்துல போய் குடியிருந்திருப்பேன், இங்க இருக்க மாட்டேனே. என்னங்க இது ஃபைலு? இது கணக்கு பாக்குறீங்க? கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கல்யாண தேதியை முதல்ல பாருங்க. கட்டிக்க சம்மதம் தானே? நான் வரேன். எதுக்கு அதுக்குள்ள வர்றேன்? நான் கல்யாண தேதியோட வந்து என்ன பார்க்கணும். வேலா தீய வைடா. அப்பா ஆமாடி. என்னடா அது? தீப்பெட்டியா சிகரெட்டா? சிகரெட் குடிப்பியா? துரை, துரை, கமலி, கமலி, கமலி. என்ன இது, உடம்பெல்லாம் சுடுது? அப்படியா? சரிதான், உனக்கே தெரியலையா? என்னடி சொல்ற? காய்ச்சல்னு சொல்றிய? இது சாதாரண காய்ச்சல் இல்ல, பருவ காய்ச்சல். போடி, இதுக்கு சரியான மருந்து இருக்கு. என்ன மருந்து? கமலி என்கிற கமலம் பிஏவுக்கும் பி துரைராஜன் எம்ஏவுக்கும் என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். அந்த பிஏ எம்ஏ இருக்க இந்த பொருத்தம் எங்கேயும் கிடைக்காது. நீ இங்கிலீஷ்ல அட்ரஸ் எல்லாம் எழுது, நான் தமிழ்ல எழுதுறேன். இந்த இங்கு முடி பேனா கொண்டா, போ சீக்கிரம் கொண்டா. சொல்றேன், எனக்கு அதுலதான் எழுத வரும். எனக்கு பேனாவை பிடிச்சி பழக்கம் இல்லை, நான் அந்த பேனாவிலேயே எழுதி பழகினவன். குட் மார்னிங் சார். பாப்பா மோகனா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, சும்மா அப்படி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இதெல்லாம்? கமலிக்கு கல்யாணம். பேஷ் பேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு விஷயம் புரியாதா? நான் கொஞ்ச நாளா ஊர்ல இல்ல. திருநிறை செல்வி கமலி என்கிற கமலம் பிஏக்கும் யார் மாப்பிள்ள? துரை. துரையா? என்ன முழிக்கிற? மேனேஜர் எம்ஏ துரை. ஓஹோ, தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தானே அந்த துரையா? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன பழைய மேனேஜர், பழைய குடும்பம் ஆரம்பிக்கிறியா? நானா? துறையில அதை செஞ்சுட்டு இருக்கிறான் சார். இந்த கல்யாணத்துக்கு பிறகு நீங்க ரத்த கண்ணீர் வடிக்க போறீங்க. மிஸ்டர் மோகன், நீங்க போகலாம். ஒருமா என்னமோ குண்டு போடுறாரு. என்ன குண்டுன்னு தான் பாப்பமே. என்னப்பா பார்க்க போனா நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணதுக்கு இந்த விஷயத்தை சொல்லாமலேயே உங்களை பழி வாங்கலாம். ஆனா என்ன சொத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு எனக்கு மனசு வரல. நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே மாப்பிள்ள துரை, அவன் இப்போ ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். உங்க செல்வத்தை சூறையாடுறதுக்கு தான் கமலிய கல்யாணம் செஞ்சுக்கிறேன். உண்மையாவா? என்ன இப்படி திடீர்னு வந்தீங்க? இல்ல, உங்க விஷயமா ஒரு குண்டு ஒண்ணு போட்டாங்க என்கிட்ட. அது உண்மைதானான்னு பார்த்துட்டு போக வந்தேன். வந்ததுல ஒண்ணு இடையூறு இல்லையே? இல்லைங்க, வீட்டுக்கு வந்ததுலயே எங்களுக்கு பெருமை ஜாஸ்தி. இவங்கதான் எங்க முதலாளி. வணக்கங்க. புது மேனேஜருக்கு பழைய குடும்பம் ஒண்ணு போல இருக்கு. ஆமாங்க. சொல்லலையே. தேவையில்லாத விஷயத்தை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், எங்களுக்கு தேவை. நீங்க வாங்குறவங்க, நாங்க குடுக்கறவங்க. என்ன சொல்றீங்க? என்ன மேனேஜர் வேஷம் போடுறீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்துறீங்க. ப்ரொப்ரைட்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. சார், கமலி, என்ன இதெல்லாம்? சந்தேகம். யார் உண்டாக்குறது? மோகன். அந்த முட்டாள் பேச்சு நம்பியா இங்க வந்து இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறீங்க? எங்க
தண்ணி காலை விழுந்திருந்தா இந்நேரம் உயிரை விட்டுருப்பாங்க. அண்ணியா? அண்ணியா? என்னன்னா அப்ப உங்க அண்ணன் என்ன மேனேஜர் கேக்குறேன் திரும்பி போற? ஒண்ணும் இல்ல, அண்ணன் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு. சித்தப்பா இப்ப புரிஞ்சுதா? உங்களுக்கு எப்பவுமே அவசர புத்தி தான். அனாவசியமா பேசி அவர் மனசை புண்படுத்திட்டீங்களா? மாப்பிள்ள ஏதோ சொன்னதை நம்பி வந்துட்டு கோவிக்க கூடாது. ஐயோ, அப்படி ஒண்ணு இல்லைங்க. நாங்க போயிட்டு வர்றோம். இதே காசு சாப்பிடுங்க. காப்பியா? அது சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோம் தொண்டையாவது நினைச்சிட்டு போகணும். மாப்பிள்ளையா? உங்க வீட்டு குழந்தைதான் எங்க வீட்டு மாப்பிள்ளை போறாரு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் கூட இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.